ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, விடாமுயற்சி இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அந்த படம் வந்துட்டு நான் தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். போய் பார்த்தே ஆகணும். என்னடா தலையை காட்டியிருக்கீங்க, எப்படா தலையை காட்டியிருக்கீங்க, சாரி ஏகே எப்படி காட்டியிருக்கீங்க ஸ்க்ரீன்ல. ஸோ நம்ம டைரக்டர் மகள் திருமணி வந்துட்டு அவர் கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை எப்படி போய் பார்த்தோம், நம்ம ஏகே எப்படி இருக்காரு, ஒரு காமெண்ட் மேனா எப்படி அவர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க போய் பார்த்தா, ஒரு ஏகே ஃபேனா இருந்தீங்கன்னா ஒன்று தேட்டரோட ஸ்க்ரீனை கிளிக்கணும்னு தோணும், ஒன்று டேரக்டரை வந்துட்டு வண்டை திட்டணும்னு தோணும். அதுதான் உங்களுக்கு தோணும். பிகாஸ் தலை வந்துட்டு இந்த படத்துல அடிச்சதை விட அடி வாங்குறதா நிறையா. லிட்ரலி படம் பார்த்தது உங்களுக்கு தெரியும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாச்சு. பட் வந்துட்டு கதை பிரகாரம் பார்த்தா வந்துட்டு அதுதான் கரெக்டுங்க, சரிங்களா? ஸோ கதையை வந்துட்டு நம்ம ரிவீல் பண்ணுறதுக்கும் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் வந்துட்டு லிட்டரலி வந்துட்டு பிரேக் டவுன் படம். 1997 வெளியான 1997 நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். இந்த வெளியான படத்துலேருந்து இந்த படத்தோட தழுவல் தான் வந்துட்டு விடாமுயற்சி, சரிங்களா? டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்குங்க, சரிங்களா? ஆனா வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வடிவ அமைச்சிருக்காங்க. லைக் வந்துட்டு மாடரேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்லி ஆகும். கதையை வயசு பார்க்கும்போது எனக்கு என்ன, இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு இந்த கதையை அப்படியே பண்ணியிருக்கலாமே, எப்படி சொல்றது, அப்படியே எடுத்திருக்கலாம்னு தோணுது. தலையை வச்சு அப்படியே எடுத்திருக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கதைலாம் போடாம அப்படியே எக்ஸ்ட்ரா கதையை வந்துட்டு அவங்க எடிட் பண்ணாலும் வந்துட்டு ஆட் பண்ணாலும் கொஞ்சம் வேற மாதிரி ஸ்க்ரீன்ல வந்துட்டு வேற மாதிரி காமிச்சிருக்கலாம், வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். அதுதான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து இந்த படம் வந்துட்டு லீனியர் ஃபிலிம் கிடையாது, நான் லீனியர் ஃபிலிம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்துட்டு ஒரே கதையோட்டத்தில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக காட்டுறாங்க. லைக் வந்துட்டு ப்ரெசென்ட் வரும், அப்புறம் வந்துட்டு டக்குனு ஃப்ளாஷ்பேக்கு போவோம், மறுபடியும் ப்ரெசென்ட் வரும், கட் பண்ணி மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கு போவோம். ஸோ எப்படி காமிச்சாங்கன்னா வந்துட்டு இப்போ ப்ரெசென்ட்ல இப்போ இப்படி இருக்காங்க, சரிங்க. ரெண்டு கப்புள்ஸ், அதாவது நம்ம அஜித் சார் வந்துட்டு த்ரிஷா மேமோ வந்துட்டு லைக் வந்துட்டு ஆப்போசிட்டா இருக்குங்க. பாஸ்ட்ல எப்படி இருந்தாங்க, லைக் வந்து அப்புறம் இப்போ எப்படி இருக்காங்க கம்பேர் பண்ணுறதுக்காக வந்து சில சீன்ஸ்லாம் வந்துட்டு லைக் வந்து இப்படி வச்சிருப்பாங்க, பாஸ்ட் ப்ரெசென்ட். இந்த மாதிரி சீன்ஸ் வந்துட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. லிட்டரலி எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஒரே லைன்ல கதையை சொல்லியிருக்கேன். லைக் வந்து பாஸ்ட்ல இருந்து தொடங்கி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 2009 or 8 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு ஓகே ஆஃப்டர் 5 years 2015, அப்புறம் ஆஃப்டர் 10 years ஆஃப்டர் 10 years வந்து 2025 அந்த மாதிரி போட்டு இப்படி படிப்படியா வாங்க. இல்லாட்டி பாதியாவே ஓட விட்டு ஃபுல்லா ஃபிளாஷ்பேக் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெசென்ட்க்கு வந்துருங்க ஒரே ஏரியா. அதுதான் எனக்கு தோணுச்சு. மாத்தி கொஞ்சம் கட் பண்ணி காட்டிக்கிருந்தாங்க. ஸோ எனக்கு அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த மாதிரி சீன்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பர்சனலி எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சரிங்களா? ஸோ நான் பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்றேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பட் இந்த படத்துல மகிழ் திருமணியோட டச்சு என்ன, நம்ம டச்சு வில்லனுங்களாம் வந்துட்டு கொடுமை போடுதல தான் டச்சாவே இருக்கும், சரிங்களா? லிட்டரலி அப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க தலையற தாக்க பார்த்தாலும் சரி, தடம் என்னோட ஃபேவரட் ஃபிலிம்னு சொல்லுவேன். தடம் வந்துட்டு செம்ம ஒரு மிஸ்டரிக்கான த்ரில்லரு, ஒரு மாதிரி சஸ்பென்ஸ்லேயே போகும் தடம். அதெல்லாம் எனக்கு ரெண்டு அருண் விஜய் வச்சு வேற மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டா காமிச்சிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படத்துலயும் வந்துட்டு வில்லன் சாவுறது கூட கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். இந்த படத்துல வந்து மூணு கொடூரமா காமிச்சிருப்பாங்க. அதுல வந்து டிசியோட ரெஃபரன்ஸ்லாம் வருதுங்க. நீங்க வந்து பாட்டு கவனிச்சா உங்களுக்கு தெரியும். டிசி ஃபார் எக்ஸாம்பிள் பேட்மேனோட ரெஃபரன்ஸ்லாம் வருது, பேட்மேன் படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் வருது, சரிங்களா? உங்களுக்கு படம் பார்த்துக்கவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதாவது சொல்றேன்றேன். ஸோ இதெல்லாம் வருது, ஓகேங்களா? கதை வயசு அதே தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு த்ரிஷா மேம் போறதுக்கு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ ஏகே சொல்றேன், நானே வந்துட்டு கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்ட்டு லாஸ்ட் ட்ரிப்னு சொல்றாரு, சரிங்களா? குறிப்பு லாஸ்ட் ட்ரிப். ஸோ லாஸ்ட் ட்ரிப்ல போய் இருக்கும் போது வந்துட்டு அதே மாதிரிதான் நடுவில் காடி பூருவானுங்க, சரிங்களா? வழி மறைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்ரோல் ஸ்டேஷன்ல வந்துட்டு மீட் பண்ற மாதிரி, யார் காடி வழி மறைச்சா அப்படி. அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு பாலைவனத்துல காடி நிக்கிற மாதிரி, பிரேக் டவுன் ஆன மாதிரி. அதே மாதிரி ஹீரோ வந்துட்டு ட்ரக்காரங்க கூட ஏற்றி விட்டு காணா போயிருவாங்க ஒய்ஃப். இதுதான் வந்துட்டு லிட்டரலி இப்படிதான், சரிங்களா? பட் இந்த கதை இதுதான் கோரு. இந்த கதைக்கு முன்னுக்கு ஃபிளாஷ்பேக் போர்ஷனும் லைக் ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த போர்ஷனும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? கேரக்டர் அதே தான், ஏகேயோட கேரக்டர் அதே தான் இருக்கும். ஒரு காமன் மேன், லைக் வந்துட்டு பெருசா வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது பில்டப் கிடையாது. தலையோட சீன்ஸே நீங்க ட்ரெய்லர்லயே பார்த்திருப்பீங்க. ட்ரெய்லர் டீசர்னு தெரியல, டீசர்னு நினைக்கிறேன், டீசர்லயே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காடியோட போனட் வந்துட்டு ஓப்பன் ஆகும் பாத்தீங்களா, பேக் சைடு வந்து ஓப்பன் ஆகும் பாத்தீங்களா, அதுல வந்துட்டு தலை வந்துட்டு தொடர்ந்துட்டு வாட்ச் பார்ப்பாரு, டைம் பார்ப்பாரு. அதுதான் வந்துட்டு அவர் இன்ட்ரடக்ஷன் சீனே.
இதுல வந்து ட்ரெய்லர் பார்த்தப்பே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் மனசோட இன்டராக்ஷன் சீனா அப்படின்னு நம்ம மகிழ் திரும்பி சொல்லும் போதே பெரிய இன்ட்ரடக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்காது தலைக்கு அப்படி சொன்னப்பே வந்து தெரிஞ்சிச்சு இதாண்டா இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இருந்துச்சு. லைக் வந்து எனக்கு ஓகே தான், நல்லா இருந்துச்சு. ஆனா தலை கெட்டப் லுக்கு செம்மையா இருந்தாரு. ஒயிட் ஹேர், ஒயிட் பியர்ட், ஒரு கூலர்ஸ், ஜாக்கெட், ஒரு செம்மையா இருந்தது, செம்ம ஸ்டைலிஷா இருந்தது. ஆனா ஒரு காமன் மேன், ஆனா ஒரு காமன் மேனுக்கு இந்த மாதிரி ஸ்டைலா இருக்கிறது ஓவர் தான். அதை நம்ம தலை ஏகேயா பார்க்கும்போது செம்ம ஸ்டைலிஷ் இருக்கு. பட் காமன் மேன் சொல்றது இடிக்குது கொஞ்சம், அதுதான், அது அவ்வளவுதான் சரிங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு சூப்பர் ஸ்டாரை காமன் மேனா காட்டுறது வந்துட்டு நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து செட் ஆகாத ஒரு விஷயம், லிட்டரலி சொல்லுவேன், செட் ஆகாத விஷயம். பட் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ காமன் மேனா கண்டிப்பா அடி வாங்க ஆகணும் சரிங்களா. அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 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 புஷ் பண்ணதுக்கு ஃபாஸ்ட் பண்ணி தான் நம்ம சண்டை போடணும். பட் வந்து இந்த படத்துல சண்டைகள் நல்லா வந்திருக்கு, இந்த ஸ்டான்ஸ் சீக்வன்ஸ் வந்து நல்லா வந்திருக்கு. பட் சில காட்சிகள்லாம் வந்து அவர் அடி வாங்குற காட்சிகள் தான் வந்துட்டு ஒரு காமன் மேன் அந்த ஃபீல் கொடுத்து, காமன் மேன் இப்படி தான் அடி வாங்குவான் அப்படின்ற. பட் அவர் அடிக்கிற காட்சிகள், அந்த கண்ணை தூக்கிட போடுது, சுடுறது, அதெல்லாம் 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 வந்து சில காட்சிகள் வந்துட்டு காமன் மேன் பண்ண மாட்டாங்களே. இப்ப நானா இருந்தா நல்லா பண்ண மாட்டேன், ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண மனுஷன் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சில காட்சிகள்லாம் தோணாது. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்ல வந்து கொஞ்சம் விறுவிறுவா போறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பாக்குறது. ஒரு சினிமேட்டிக்கா இருந்துச்சு, கொஞ்சம் சினிமேட்டிக்கா இருந்துச்சு. ஸோ ஓவராலா இது யதார்த்தமா இருந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு வந்து சினிமேட்டிக்கா காமிச்சிருக்காங்க. சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு காட்சி இருக்கும், இது சொல்லமா இல்லைன்னு தெரியல. ஒரு புல்லட் ஷாட் ஒன்று இருக்கும், ஷாட்கான்ல வந்து புல்லட் ஷாட் இருக்கும். ஸோ வந்து அந்த புல்லட் பட்டு மறுபடியும் வந்து யார் சுட்டாங்க அவங்க கிட்டே வந்து ஹெட்ஷாட் கரெக்டா நெத்தியில சுட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து சினிமேட்டிக் சரிங்களா. தியேட்டர்ல பார்க்குறது வா ஓ அப்படி அந்த மாதிரி ஒரு ஷாக் இருக்கும். பட் எனக்குலாம் வந்துட்டு ஒரு காமன் மேன் ஒரு ரியலா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, ஏன் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வச்சிங்க? எனக்கு அந்த சீன்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல லிட்டரலி சொல்ல போனா. எனக்கு வந்துட்டு சாங்ஸ் வந்துட்டு அஃப்கோர்ஸ் அனிருத் பிஜிஎம் வந்துட்டு ஒரு பிஜிஎம் இருக்குல்ல, அந்த விஜய் டீம் ஒன்று இருக்கும்ல, அந்த ஒரு வயலனோட அந்த பிஜிஎம் இருக்கும்ல, அந்த பிஜிஎம் வந்துட்டு வேற மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு, ஒரு மாதிரி மிஸ்ட்ரியா ஒன்று போட்டிருப்பாரு, ஒன்று விறுவிறுன்னு ஒன்று இருக்கும், நல்லா இருக்கும்ங்க பிஜிஎம்னா வந்துட்டு. அதே டியூன் வச்சு வேற மாதிரி ஒன்று போட்டிருக்காரு, சூப்பரா இருக்கும். என்னோட சவாதிகா பாட்டு ஃபுல்லா வந்துச்சு, எல்லாம் பசங்களாம் வைப் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு நான் இந்த பாட்டு வைப் பண்ணேன்னா அஃப்கோர்ஸ் வந்துட்டு பத்திக்கிச்சு, அது வந்துட்டு கடைசியில வரும். நம்ம வந்துட்டு ஏகே ஃபயரா கடைசி மூச்சு இருக்கு, விடாமுயற்சி, கடைசி ஒரு சொட்டு ரத்தம் மிச்சம் இருந்தாலும் அதுக்குதான் அந்த பாட்டு. கடைசி அவருக்கு இருக்கிற வாய்ப்பு தான் அவர் ஒய்ஃபை கண்டுபிடிச்சாலும் அப்ப அந்த பாட்டை போடுறானுங்க கிளைமேக்ஸ்க்கு. சூப்பர், நல்லா இருந்துச்சு. வீடியோ வாய்ஸ் பாக்குறதுக்கு சிங்கா இல்லைனாலும் பாட்டு கேட்க சூப்பரா இருந்துச்சு சரிங்களா. அப்புறம் ரெண்டாவது பாட்டு நான் உண்மையில வந்து ஃபீல் பண்ணி வைப் பண்ணது வந்துட்டு தனியே அந்த போர்ஷன் கொஞ்சம் விட்டு கேப் விட்டு தான் வருது. ஸோ நல்லா தான் இருக்கு, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு, அனிருத் வாய்ஸ்ல நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு கிளைமேக்ஸ் தான் பார்க்கும்போது ஆர்எஸ் நல்ல கெத்தா வந்துட்டு இருந்தாப்புல. அப்புறம் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ரொம்ப பாவமாச்சு. நீங்க அந்த சீன்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. அப்போ ரெஜினா கேஸ்ரா அவங்கள பார்த்தோன்னு தான் எனக்கு வந்து இந்த பேட்மேன் ரெஃபரன்ஸ் சொன்னால, பேட்மேன் படத்தோட ரெஃபரன்ஸ் அவங்கள பார்த்தா எனக்கு தோணுச்சு லிட்டரலிங்க. அந்த சீன்ஸை பாருங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. அப்புறம் அர்ஜுன் சார் பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கவலையா தான் இருந்துச்சு. அச்சோ, அது நம்ம ஃபீல் பண்ணதோட அர்ஜுனே ஃபீல் பண்ணாரு, ஓகே இவர் இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்ட்டு. இந்த கிளைமேக்ஸ்ல படம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. நான் லிட்டரலி ஷாக் ஆயிட்டேன், நம்பிட்டேன் உண்மையிலே அவ்வளவுதான் படம் முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் ரீ ஓப்பன் பண்ணி ஸ்கிரீனை காமிச்சாங்க உண்மையிலே ரிவீல் பண்ணதுக்கு. அப்பதான் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன சார் மகிழ் சார் என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி. எனக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட், படம் முடியிற நேரத்துல ஒரு ட்விஸ்ட், சூப்பருங்க. எப்படி வந்து தடம் படத்தோட ட்விஸ்ட் வைப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் வந்துட்டு உண்மையான யார் கொலை பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம், அந்த கடைசி ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த போலீஸ்னாலே சொல்ல முடியாது, சொன்னா அவங்க மாட்டிப்பாங்க. அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் இங்க வச்சிருப்பாங்க. பட் வந்துட்டு இங்க வந்து வாழ்வா சாவா அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ விச் வந்துட்டு என்ன உண்மையில வந்துட்டு மிரண்டுட்டேன், செம்மையா இருக்கடா படம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நிறைய பேருக்கு இந்த படம் வந்து பிடிக்காது, லிட்டரலி தலை ஃபேனுக்கு ஏகே ஃபேனுக்கு பிடிக்கவே. பிகாஸ் வந்து தலை வந்து ஒரு காமன் மேனா பிளே பண்ணியிருக்காரு, அவருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் அவர் பிளே பண்ணியிருக்காரு. மாஸ் கிடையாது, நடந்த ஸ்லோ பிஜிஎம் கிடையாது, லைக் வந்துட்டு அடிச்சா வந்து பறக்குறானுங்க அந்த மாதிரி. ரொம்ப இந்த மாதிரி சினிமேட்டிக் ஸ்டன் சீக்வன்ஸ் தான் கிடையாம சிம்பிளா வராது, மனசு கூலா இருக்குது. கடைசி ஒரு சொட்டு ரத்தம் மிச்சம் இருந்தாலும்
அது அந்த கடைசிக்கு மட்டும் தான் மனசை வந்துட்டு ஒரு காமனா நம்மளுக்கு இருக்கிற பவர் எல்லா ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சண்டை போடுவோம்ல, காப்பாத்துறதுக்காக நம்ம ஒய்ஃபை தேடுறதுக்காக ஒரு கோவத்துல ஒரு வெறியில வந்து சண்டை போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பண்ணாரு. அதுக்குதான் அந்த பாட்டு பத்திக்கிச்சு. ஸோ விச் இஸ் ரியலி அடாப்ட். எனக்கு ரொம்ப இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒன்றும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கதைங்கெல்லாம் வந்து சொல்லாம ஜஸ்ட் வந்து சிம்பிளாவே கதையை வச்சு இங்கிலீஷ்லயே தலையை வச்சு படத்தை எடுத்து முடிச்சிருக்கலாம். தமிழுக்கு நீங்க வந்துட்டு தமிழ்லயே படம் எடுத்துருக்க தேவையே இல்லை. ஏன்னா வந்து இந்த படம் வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸ் தான் வந்துட்டு பார்க்கவே மாட்டாருங்க லிட்ரலி. பட் இந்த படத்தை வந்து இங்கிலீஷ்ல தலைலாம் இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி இந்த படத்தை வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் மூவியாவே எடுத்திருந்தா, வெள்ளக்காரன் ஹாலிவுட் மூவியாவே எடுத்திருந்தா, அது தலை நடிச்சிருந்தா லீட் ரோலா பக்காவா இருந்திருக்கும். லிட்டரலி சொல்றான், பக்காவா இருந்திருக்கும். தலை வந்துட்டு ஒரு ஹாலிவுட் மூவில லீட் ரோலா நடிக்கிறேன் வந்து இந்த படத்துக்கு. அது வந்துட்டு ஹாலிவுட் காரணங்களே வந்து ஏற்றுப்பாருங்க, தலை வந்துட்டு ஒரு ஹாலிவுட் ஆக்டர் அப்படின்ற. லிட்டரலி அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த படத்தை தமிழ்ல எடுத்தீங்கன்னா எனக்கு உண்மையில காண்டா இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல கதை, தலை ஏகே சார் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த கேரக்டருக்கு வந்து ஏத்த ஒரு ஆக்டர் நல்லா நடிச்சு கொடுத்தா, அவர் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா நடிச்சிருக்காரு. எமோஷனல் வைஸ் வந்து எனக்கு கனெக்ட் ஆகினா கூட அந்த அந்த விறுவிறுப்பு இருக்கு தெரியுமாங்க, அந்த தவிப்பு, வைஃபை காணோம் தேடுறாரு, இன்னும் விடாமுயற்சியா தேடுறாரு. டைட்டில் பார்க்க விடாமுயற்சினா வந்துட்டு லைக் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. பட் விடாமுயற்சினா வந்துட்டு விடாம தேடுறாரு, அதுதான் கதையே. சரிங்களா? ஸோ ஈஸியா த்ரிஷா பண்ண வேலைக்கு அவர் வந்துட்டு விட்டு போயிருக்கலாம். என்ன பண்ணிருப்பாருன்னு நீங்க படம் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட என் வீடியோ ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். ஸோ ஓவராலா எனக்கு படம் வந்துட்டு செம்மையா பிடிச்சிருந்துச்சு. 2வது தடவை கூட பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். சரிங்களா? சில நிறைய ஹைடன் டீடைல்ஸ்லாம் இருக்கு, ஈஸ்டர் எக்ஸ் தான் இருக்கு. ஸோ வேற வீடியோவில் வந்துட்டு நான் மறுபடியும் வந்துட்டு ரீவாட்ச் பண்ணதுக்கப்புறம் நான் ஏதாவது வந்துட்டு பார்த்தேன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போடுறேன், பிரேக் டவுன் வீடியோவில். சொல்ல வீடியோ முடிச்சேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப். டேக் கேர்.